முதல்ல அந்த ஆள் டெட் பாடியை கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி யாருக்கும் தெரியாம எரிச்சிடலாம். அந்த டாக்டர் என்ன பண்ணலாம்? எப்படி அந்த டாக்டர் நமக்கு வேணும் இல்லையா? அதனால இப்ப அவனை விட்டு வைக்கலாங்கிறியா? ஆமா, நாம முதல்ல அந்த மேகநாதனோட பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த மெடிசனை வாங்குற வழியை பார்க்கலாம். என்னங்கிற? ஆமா, அதான் கரெக்ட். நமக்கு எப்படியாவது சாந்தி பழைய மாதிரி கிடைக்கணும், அவ்வளவுதான். வா. சாந்தி, 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 என்னமாச்சு? சாந்தி, என்னமாச்சு? சாந்தி, சாந்தி, என்னாச்சு? ஏய், சாந்தி செத்துட்டாடா. சாந்தி, அந்த டாக்டர் என்னமோ பண்ணிட்டான்டா. சாந்தி, டேய், இவனு செத்துதாடா கிடக்குறான். டேய், என்னடா ஆச்சு? அந்த டாக்டர் என்னென்னமோ சொன்னானே, அது மாதிரி நடந்திருக்குமா? என்னடா சொன்னா? பாடியில இருந்து ஸ்மெல் வந்தா எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொன்னானே. ஒன்னும் தெரியலடா. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. சாந்தி, மை காட், வாட் a pleasant surprise. நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? அண்ணா ஃபோன் பண்ணாரு. அப்படியா? உள்ள வாங்க. உட்காருங்க. ப்ளீஸ் sit down. ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணா என்ன சொன்னாரு? நீங்க அவர்கிட்ட பேசின விஷயத்த சொன்னாரு. உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுவேன்னு நீங்க எதிர்பார்க்கலல்ல? இல்ல, போலீஸ்னு சொன்ன உடனே பயந்து விட்டுடுவீங்கன்னு நினைச்சேன். நெவர். எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா அதை எப்பாடுபட்டாவது அடையிறது என் விருப்பம். அந்த அளவுக்கு நான் எங்க பிடிச்சேன்? நீங்க இங்க பிடிச்சிருக்கீங்க. வேணா சார், விட்டுடுங்க. புரியல. உங்க லெவலுக்கு உங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன விட்டுருங்க. ஏன் விடணும்? விட்டுருங்க ப்ளீஸ், அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்களை 99% பிடிச்சிருக்குன்னா இப்போயிலிருந்து 100% பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல சார். இந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லிட போறீங்கன்னு தான் சாட்சிக்காரங்கிட்ட பேசாம சண்டைக்காரங்கிட்டயே பேசினேன். புரியல. என் கூட வாழ போறது நீங்க தான்னாலும் வாழ்றதுக்கு வழி அனுப்புறவங்களுக்கு தான் செலவோட கஷ்டம் தெரியும். என்கிட்ட நேரா பேசுறதுக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொன்னாரா? சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ பேச வந்தேன்னு சொன்னீங்க. பேசுவீங்கன்னு தான் வெயிட் பண்றேன். எங்க அண்ணனை நீங்க மீட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஏன்? 2 வருஷமா நானும் எங்க அண்ணனும் பேசிக்கல. உங்களால இப்ப மறுபடியும் பேசிக்க வேண்டியதாயிடுச்சு. நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. போன்ல பேசிக்கிறதோட நிறுத்திக்குவோம். நேர்ல சந்திக்கிற சான்ஸ நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அந்த அளவுக்கு அண்ணன் மேல கோவமா? ஆமா, அதனால தான் சொல்றேன். அண்ணன் மீட் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அப்ப நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? மிஸ்டர் தக்ஷித் குமார், சும்மா டிராமாலாம் ஆட வேண்டாம். டிராமாவா? ஆமா, உங்களுக்கு இப்பன்னு இல்ல, எப்பவும் எந்த பொண்ணு மேலேயும் லவ்ங்கிறது வரவே வராது. என்ன சொல்றீங்க? நினைக்கிற பொம்பளைங்களை நினைச்ச நேரத்துல படுக்கைக்கு காசு கொடுத்து வர வைக்கிற டேலண்ட் அதிகமா இருக்கிற உங்களுக்கு எந்த பொண்ணு மேலேயும் லவ் வராதுன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் தக்ஷித். உங்க பவர் தெரியாம நான் உங்ககிட்ட மோதிட்டேன். நிறைய பேரை பண்ண மாதிரி என்னையும் நீங்க அழிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டுருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். என்னோட இன்னொரு முகம் வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு இதுவரைக்கும் பயங்கர நம்பிக்கையோட இருந்தேன். உனக்கு அப்படி தெரிஞ்சது?
அந்த அளவுக்கு கூட தெரியாம உங்க வீட்டுக்குள்ள நான் வந்துருவேனா சார்? என்னென்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எல்லாம்னா? எல்லாமே தெரியும்னு அர்த்தம். சாந்திக்கு நீங்க பண்ண அநியாயம் வரைக்கும் சகலமும் எனக்கு தெரியும்னு சொல்றேன். எப்படி தெரியும்? உங்க அப்பாவுக்கு போனை போட்டு கேளு. என்ன கேட்கணும்? எனக்காக நீங்க நடத்தின நாடகம் எல்லாம் எப்படி வெளியில லீக் ஆச்சுன்னு கேளுங்க. உன்னை கொன்னுருவேன். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உடம்ப பீஸ் பீஸாக்கி முதல்ல பண்ணைக்கு போட்டுருவேன். நான்சென்ஸ். ஹலோ சார், என்ன சொல்லுங்க. ரைடு வந்திருக்காங்க சார். ரைடா? ஆமா சார், இன்கம் டாக்ஸ் ரைடு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு ரைடு வந்திருக்காங்களா? ஆமா சார். சார் பாலா, பீரோவுக்கு பின்னாடி வச்சிருக்க மெடிசின்ஸ், பழைய கோல்டு இதெல்லாம் கூட மாட்டிக்கிச்சா? ஆமா சார். சரி இருங்க, நான் இப்பவே கூப்பிடுறேன். என்னடா எங்க பாருக்க? வேலையா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்காங்க. அந்த மாதிரி யாராவது வர்றதா இருந்தா ராஜதுரை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பானே. வந்திருக்கிற ஆபீசர் யாரு? அது தெரியல. என்னடா தெரியலங்கிற? ஆமா, ரைடு வந்திருக்கிறது நம்ம வீட்லயோ ஆபீஸ்லயோ இல்ல. பின்ன? சாருபாலாவை நாம குடி வச்சிருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல. அப்படியா? ஆமா, நம்ம வீட்ல வச்சிருந்தா பிரச்சனைன்னு நாம அவ வீட்ல ஒளிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் ஐடி பீப்புள் எடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்துல நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். சரி, சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ, எங்க போயிட்டா அவ? வணக்கம் சார், நாம கொஞ்சம் பேசலாமா? ஹலோ, வேலூர் டு டவுன் ஏசிபி பிரசன்னா இருக்காரா? நான் தான் பேசுறேன். யாரு? வணக்கம் சார். வணக்கம். என் பேரு பல்ராம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னன்னு சொல்லுங்க. உங்களை ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். மீட் பண்ணலாமா வேணாவான்னு நான் சொல்றேன். டெட் பாடியை பார்த்ததும் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசினேன் சார். இன்ஸ்பெக்டர், ஏசிபி எல்லாரும் வந்து விசாரிச்சாங்க. ஓகே, 3 பேரும் விஷக்காத்த சுவாசிச்சதுனால தான் செத்து போயிட்டாங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்ப நடந்தது இது? 3 மாசத்துக்கு முன்னாடி சார். சரி, அதுக்கு இப்ப என்ன? நேத்து ராத்திரி போலீஸ்காரங்க திடீர்னு வந்து என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருக்காங்களாம். அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி என்கொயரி பண்றியா நீ? புடிச்சிட்டு போன போலீஸ்காரங்க வேலூர் சவுத்து 2 டவுன் ஸ்டேஷன்காரங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல தானே விசாரிக்கணும்.
என் நம்பர் யார் கொடுத்தது? கமிஷனர் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்றான் சார், அங்க கலெக்ட் பண்ணேன் சார். இங்க பாருங்க மிஸ்டர், நாங்க வேலூர்ல இருந்து சென்னைக்கு வந்து யாரையாவது அரெஸ்ட் பண்றதா இருந்தா கமிஷனர் ஆபீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ணிருவோம், பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அங்க அதை பத்தி விசாரிச்சியா? இன்னும் இல்ல சார். முதல்ல அதை விசாரி மேன். கமிஷனர் ஆபீஸ்ல காப்பி கொடுக்கறவன தெரியும்னு எங்களை மாதிரி ஆபீசர்களுக்கு ஃபோன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுது சார். அப்படின்னா சிவராமன் யாரையும் வேலூர் போலீஸ் கைது பண்ணலையா சார்? இல்லன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா உன் மரமண்டைக்கு? வைடா போன. சாரி சார். யாரு பிரசன்னா அது? யாரோ பல்ராமா, இவனோட ஃப்ரெண்டா. என்னவா? நேத்து இவனை நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வர சொன்னோம்ல, ஆமா. அப்போ யாரோ பப்ளிக் கேள்வி கேட்டதுக்கு போன ரவுடிஸ்ல ஒருத்தன் நம்ம லிமிட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர்றதா சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவன் ஓ நம்பரை கலெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணானா? ஆமா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? ஒன்னும் ஆகாது. நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து தேடினாலும் எதுவும் கிடைக்க போறதில்ல. டோன்ட் வரி. சரி, இவன் என்ன பண்றது? என்ன அடிச்சாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறானே, பேசவும் மாட்டேங்கிறான். டேய் 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 ஏய், டேய், எழுந்துரு எழுந்துரு. ம். டேய், அந்த ஆளு மேகநாதன் கையில இருந்த விஷம், வேப்பர் விஷம் எங்கடா? எந்த வேப்பர் விஷம்? டேய் டேய் சொல்றா, எங்கடா? எங்கடா வேப்பர் விஷம்? சொல்லுடா, சொல்லு சொல்லு. அது வந்து டேய் வந்து டேய் டேய் வந்து- டேய் 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 டேய். ச்சே. இவங்கிட்ட இருக்கிற அந்த விஷம் ரொம்ப முக்கியமானதா? ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான விஷம். அந்த ஆளு வெளிநாட்டுல இருந்து வந்ததுனால அவன் கையில ஏதோ 4 சிங்கப்பூர் தலைவலி தைலம் மாதிரி அதை கொடுத்து அனுப்புனான். என்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு வந்துருச்சு. அதான் யூஸ் பண்ணிட்டான். ஆனா அந்த ஆளு எப்படி செத்தான்னு தான் தெரியல. அது தெரியற வரைக்கும் இவன் உன் கண்ட்ரோல்ல இருக்கட்டும், ஓகேயா? ஓகே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இத பாருங்க மேடம், உங்க வீட்டு பீரோல கிடைச்ச லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் 4. நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட் சார். 13 சவரன் நகையும் இருந்தது, கரெக்டா? கரெக்ட் சார். 73 கோல்டு பிஸ்கட்ஸ், மெடிசன் ஃபார்முலா பாட்டில்ஸ் 8, ஒரு காஞ்சி போன தாவர இலை. இதெல்லாம் செவுத்துல மறைச்சிருந்த லாக்கர்ல மறைச்சு வச்சிருந்தது, கரெக்டா? கரெக்ட் தான் சார். இதுல எதெல்லாம் உங்களோடது? அந்த 13 சவர நகை மட்டும்தான் என்னோடது. எங்க வாங்குனது? காசு கொடுத்து வாங்கினது இல்ல, என் மாமியாரோட பூர்வீக நகைங்களை கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கினது. பில் இருக்கா? இருக்கும், ஆனா தேடணும். அது வாங்கின கடையில போய் டூப்ளிகேட் பில் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். இளங்கோ சார், இவங்க பில் கொண்டு வந்தா அதை செக் பண்ணிட்டு இவங்க நகைகளை கொடுத்துருங்க. ஓகே சார். உங்க வீட்டில் கிடைச்ச மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்களோட தானா? ஆமா சார். கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்க சொன்னதுனால நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம். மற்ற எல்லாமே இவங்களோட தான் சார். சரி, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். நரசிம்மன் சார், நீங்க 2 பேரும் இந்த வீட்டை தரவா நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். மிஸ்டர் தட்சித், சாருபாலா சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா சார், அதே தான் அவங்க 50 வாட்டி சொல்றாங்களே, அப்புறம் என்ன? பத்தாததுக்கு அவங்க மொபைல்ல இருந்து என் மொபைலுக்கு போன் பண்ண வச்சு நான் ஒத்துக்கிட்டு கேட்டதையும் ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃபா வச்சுக்கிட்டீங்கல்ல, இன்னும் என்ன? ஏன் சார் கோவப்படுறீங்க? கோவமெல்லாம் பண்ணல சார், நான் கூலா தான் இருக்கேன். பாருங்க. போதுமா? இப்ப எதுக்கு சார் இந்த ரைட் பண்றீங்க? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. என்ன சார் வெயிட் பண்றது? இது தேவையே இல்லாத ரைடு. எங்க கணக்கு வழக்குல எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. வருஷம் ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றோம். ஒரு பெரிய தொகையை வரியா கட்டுறோம். மிஸ்டர் தட்சித்,
நீங்க வரி கட்டுறீங்க, ஆனா நியாயமான வரிய கட்டுறது இல்ல. லட்சக்கணக்கில் தான் வரி கட்டுறீங்க, ஆனா அது கோடிக்கணக்கில் இருக்கணும். அதுதான் உண்மையான வரி. சார் அப்படியெல்லாம் யார் சார் சொன்னது? உங்க கம்பெனியோடைய வளர்ச்சி சொல்லுது. சார் இதுக்கு முன்னாடி உங்க டீம்ல இருந்து 2 வாட்டி ரைடு வந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, சும்மா தான் திரும்பி போனாங்க, தெரியுமா? தெரியும் சார். ஐடி பீப்புள் உங்க வீட்டுக்கு ரைடு வர்ற விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் உங்க ஸ்டாஃபுங்க வீட்ல அவங்க கணக்கு வழக்குல இல்லாத உங்க பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு ஸ்பெஷல் கேஸா இந்த ரைட பண்ணோம். பணம் கிடைச்சதா? இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல, இது உங்களோடது தானே நீங்களே ஒத்துக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அது போதும். சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்பவும் நாம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். பரவாயில்ல, சொல்லுங்க சார், என்னாச்சு இளங்கோ? அந்த மெடிசன்ஸ் கோல்டு பிஸ்கட் ரிலேட்டடா எந்த பேப்பர்ஸும் கிடைக்கல சார். ஓகே, எனக்கு நந்தனத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சொல்லுங்க. சார் நீங்க தப்பா நினைக்கலனா நமக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? இப்ப சார்பால வீட்ல நடந்த ரைட ஒரு சின்ன ஐ வாஷ் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க, நான் கவர் தரேன் சார். எங்க வீட்ல நிறைய கவர்ஸ் இருக்கு சார், அதான் எக்ஸ்ட்ரா கவர் எதுக்குன்னு பாக்குறேன். சார் வெறும் கவர் இல்ல சார், அதுக்குள்ள கேஷ் இருக்கும், வாங்கிக்கங்க சார். பதிலுக்கு நான் இந்த மெடிசன்ஸ் கோல்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிடணுமா? ஆமா சார். எவ்வளவு கொடுப்பீங்க? 15 ரூபாய் தரேன் சார். ஈஸியா கொண்டு போற மாதிரி இருக்காது. இருக்கு சார், தரட்டுமா? இப்ப எங்க ஆளுங்க வீடு முழுக்க தேடி பார்த்தாங்களே. அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வைப்போமா சார்? சரி, கொண்டு வாங்க. ம். இவ எங்க இருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவனை அனுப்பிட்டு வரேன். வாடா மாப்பிள, வசமா சிக்கிக்கிட்ட. இடியாப்ப சிக்கல்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். வா ரசா வா.